Hello students, welcome to Shah Academics. இன்னைக்கு நம்ம class 8 ஓட கணித பிரகாஷ் chapter number 1ல a square and a cube பார்க்க போறோம். இந்த chapter ஃபுல்லா நம்ம வந்து square and cube பத்தி தான் படிக்க போறோம். இப்போ நான் வந்து squareனா என்ன, cubeனா என்ன சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ ஒரு நம்பர் நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 2 எடுத்துக்க வச்சுக்கோங்களேன். அதே நம்பரை நான் one more time வந்து மல்டிப்ளை பண்ணேன்னா it form a square. இப்போ 2 2s என்ன வரும் 4. இப்போ இன்னொரு நம்பர் எடுத்துக்கிறேன் 5. So இன்னொரு டைம் நான் 5ல மல்டிப்ளை பண்ணனா எனக்கு வந்து 25 வரும். அப்போ இந்த நம்பர் பாத்தீங்கன்னா ஸ்கொயர் நம்பர் சொல்லுவோம். எதோட ஸ்கொயர்? 2 ஓட ஸ்கொயர். So 4 வந்து 2 ஓட ஸ்கொயர், 25 வந்து 5 ஓட ஸ்கொயர். And இப்போ இந்த 2 நம்பர்ஸ் நம்ம எடுத்துட்டா ஸ்கொயர் வரும். அதே நம்ம 3 நம்பர்ஸ் எடுத்துட்டோம்னா it forms a cube. இப்போ நான் 2 வந்து I can multiply 3 times. இப்போ எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 2 2s are 4, 4 2s are 8. அப்போ இது வந்து ஒரு கியூப் நம்பர், கியூப் வேல்யூ. எதோட கியூப்னா 2 ஓட கியூப். இப்போ இந்த 5 வந்து நான் இன்னொரு டைம் ஒரு 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு ஆன்சர் வரும் 125 வரும். So 125 is a cube value. எதோட cube value பாத்தீங்கன்னா 5 ஓட cube. இதுதான் வந்து simple square and cubeக்கான explanation. So இப்போ square தான் நமக்கு இங்க ஒரு ஸ்டோரி பேஸ் பண்ணி சொல்லிருக்காங்க. Queen Ratna Manjari had a will that described her fortune of Ratnas. ஒரு ராணி இருந்தாங்க, அவங்க பேர் என்னது? ரத்னா மஞ்சூரி. அவங்களுக்கு வந்து ஒரு வில் இருந்தது. வில்லுன்னா உயில் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வில் இங்க சொல்லியிருக்காங்க. அந்த உயில் என்ன இருக்கு அப்படின்னா அவங்க சொத்து, ஃபார்ச்சூன்னா சொத்து. சொத்துனா என்னது? அந்த காலத்துல என்ன இருக்கும்? ரத்னாஸ், அதாவது பிரஷியஸ் ஸ்டோன், விலை மதிப்பில்லாத கற்கள். அந்த கற்களை வந்து யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு சில பசில் இருக்கு, அதை சால்வ் பண்றவங்க தான் அந்த கற்களை சொந்தமாக்கிக்க முடியும் அப்படின்னு அவங்களோட உயிரில் எழுதியிருக்காங்க. Her son Koshna and their 99 relatives were invited to the reading of her will. She wanted to leave all of her ratnas to her son. இப்போ இந்த உயில் படிக்கும் போது மொத்தம் 100 பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பையன் ஒருத்தர், மீதி வந்து இந்த 99 சொந்தக்காரங்க. ஓகேங்களா? எல்லாரும் இன்வைட் பண்ணிருக்காங்க உயில் படிக்கிறதுக்காக. She wanted to leave all of her ratnas to her son, but she knew that if she did so, all the relatives would pester Koshnam forever. ராணியோட ஆசை என்னன்னா அவங்க பையனுக்கு தான் எல்லா சொத்தும் போய் சேரணும் அப்படின்னு ஆசை. ஆனா அந்த எல்லா சொத்தும் ஒரே பையனுக்கு போய் சேர்ந்தாருன்னா அந்த சொந்தக்காரங்க வந்து எல்லாம் அவனை தொல்லைப்படுத்துவாங்க. ஸோ சொந்தக்காரங்க என்ன பண்ணுவாங்க? சொத்து வச்சிருந்தா எனக்கு ஏதாவது கடன் கொடு, இல்லை எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுன்னா சொல்லுவாங்க இல்லையா. பெஸ்டர்னா தொல்லைப்படுத்துறது. ஸோ அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஒரு பசில் ஒன்று கிரியேட் பண்ணாங்க. She hoped that she had taught him everything he needed to know about solving puzzles. She left the following note in her will. ஸோ அவங்களுக்கு தெரியும், அதாவது அவங்க பசில் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க, அது வந்து அவங்க பையனுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, எப்படி சால்வ் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே வந்து சொந்தக்காரங்க எல்லாம் கூட எது கூப்பிட்டுருக்காங்கன்னா நாளைக்கு வந்து அவனை யாரும் தொல்லைப்படுத்தக்கூடாது, அதாவது எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் தந்திருக்கேன், ஸோ நீங்கள்லாம் லூஸ் பண்ணிட்டீங்க, என் பையன் தான் அதில் ஜெயிச்சிருக்கான்றத வந்து இன்டேரக்டாக அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அந்த உயில் படிக்கும் போது 100 பேரும் வந்து இருக்காங்க, இன்க்ளூடிங் அவங்க சன்னு. I have created a puzzle. If all 100 of you answer it at the same time, you will share the ratnas equally. However, if you are the first one to solve the problem, you will get to keep the entire inheritance to yourself. At a time வந்து 100 பேரும் ஒண்ணா, ஓகேங்களா, பதில் சொல்லிட்டாங்கன்னா 100 பேரும் வந்து அதை ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கலாம். சப்போஸ் யாராவது ஒருத்தர் ஃபர்ஸ்ட் சொன்னாங்கன்னா அந்த சொத்து ஃபுல்லா வந்து அந்த ஒருத்தருக்கு தான் போகும். அதாவது யார் ஃபர்ஸ்ட் சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வந்து சொத்துகள் போகும் அப்படின்னு அவங்க எழுதியிருக்காங்க. The minister took Koshnam and his 99 relatives to a secret room in the mansion containing 100 lockers. இப்போ அந்த மினிஸ்டர் மந்திரி அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பையனை பிளஸ் அவங்க கூட இருக்கிற 90 ரிலேட்டிவ்ஸும் கூட்டிட்டு ஒரு மாளிகையில போயிட்டு அங்க வந்து ஒரு 100 லாக்கர் வச்சிருக்காங்க. The minister explained each person assigned a number from 1 to 100. இப்போ இந்த மினிஸ்டருக்கு வந்து ரூல்ஸ் தான் சொல்றாரு. ஒவ்வொரு பர்சனுக்கு வந்து நம்பர் 1 நம்பர் 2 சொல்லிட்டு டில் 100 நம்பர்ஸ் வரைக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா மொத்தம் 100 லாக்கர்ஸ் இருக்கு. Person 1 opens every locker. Person 2 toggles every second locker. That is, closes it if it is open, opens if it is closed. இப்போ ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்து லாக்கர் நம்பர் 1 2 3 அப்படின்னு சொல்லி நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் என்ன பண்றாங்கன்னா எல்லா லாக்கரையும் ஓபன் பண்றாங்க. ஸோ நம்பர் 1 யாருக்கு போச்சோ அவங்க என்ன பண்றாங்க, இருக்கிற 100 லாக்கர்ஸும் வந்து ஓபன் பண்றாங்க. செகண்ட் பர்சன் என்ன பண்றாங்கன்னா செகண்ட் லாக்கர் ஓபன் பண்றாங்க, அதுக்கப்புறம் 4th லாக்கர், அப்புறம் 6th, அப்புறம் 8th, அதாவது ஸ்கிப் கவுண்டிங் பண்றோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி 2 2 இருக்கிற நம்பர்ஸை வந்து என்ன பண்றாங்க
ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணாங்கன்னா அவங்க க்ளோஸ் பண்ணணும். சப்போஸ் அந்த லாக்கர் வந்து ஓப்பனாக இருந்ததுன்னா இவங்க க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் இருந்தால் ஓப்பன் பண்ணணும். ஆப்போசிட்டாக பண்ணணும். டாகிள்னா அந்த க்ளோசிங் அண்ட் ரிலீசிங். ஓகே, ஒரு பட்டன் மாதிரி அது வந்து ஓப்பன் அண்ட் ரிலீஸ் பண்ண தான் டாகிள் சொல்லுவோம். 3 டாகிள்ஸ் எவ்ரி தேர்ட் லாக்கர். ஸோ நம்பர் 3 கொடுத்துருக்காங்களே, அவங்க என்ன பண்ணுறாங்க, 3 இருக்கிற லாக்கர்ஸை வந்து அவங்க எய்ம் பண்ணி அது ஓப்பனாக இருந்தால் க்ளோஸ் பண்ணணும், க்ளோஸ் பண்ணால் ஓப்பன் பண்ணணும். என்ன கண்டிஷனோ அதுக்கு ஆப்போசிட் பண்ணும். அதுதான் கான்செப்ட். என்ன பண்ணிட்டாங்க, 3, 6, 9, அதாவது 3 டேபிள்ஸ்ல வர மல்டிபிள்ஸ் எல்லாமே நம்ம இங்கே எழுதிக்கணும். அவ்வளோதான். 15 இந்த லாக்கர் நம்பர் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, தேர்ட் பர்சன் வந்து ஓப்பனாக இருந்தால் க்ளோஸ் பண்ணுவாங்க, க்ளோஸ் பண்ண ஓப்பன் பண்ணுவாங்க. பர்சன் 4 டாகிள்ஸ் எவ்ரி ஃபோர்த் லாக்கர். அதே மாதிரி ஃபோர்த் பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா 4 ஸ்கிப் கவுண்டிங் பண்ணி 4th லாக்கர், 8th லாக்கர், 12th அந்த மாதிரி 4 மல்டிபிள்ஸ் இருக்க நம்பர்ஸ் எல்லாம் அந்த லாக்கர் எல்லாம் என்ன பண்றாங்க, அவங்க ஓபன் பண்றாங்க, க்ளோஸ் பண்றாங்க. ஓபனா இருந்தா க்ளோஸ் பண்ணனும், க்ளோஸ் பண்ணா ஓபன் பண்ணனும். This continues until all 100 get their turn. In the end, only some lockers remain open. The open lockers reveal the code to the fortune in the safe. So இதே மாதிரி till 100 வரைக்கும் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, எல்லாருக்கும் வந்து ஒவ்வொரு சான்சஸ் இருக்கும். எல்லாரும் அந்த கரெக்டான ஸ்கிப் கவுண்டிங் என்ன நம்பர்ஸ் இருக்கோ அந்த ஸ்கிப் கவுண்டிங்ல அவங்க பண்ணணும். இப்போ கடைசியில ஒரு லாக்கர்ஸ் என்ன பண்றாங்கன்னா அந்த கோடு இருக்கு, அந்த ப்ரெஷியஸ் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அந்த என்ன சொல்றது உயில், அதுக்கான கோடு வந்து அந்த கடைசியில இருக்க லாக்கர்ஸை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Before the process begins, Khoshnov realizes that he already knows which lockers will be open at the end. How did he figure out the answer? இப்போ வந்து இந்த கண்டிஷன் சொல்லிட்டே இருக்காரு மந்திரி. அதுக்குள்ள உங்க பையன் என்ன பண்றாங்க, அவனுக்கு புரிஞ்சிருச்சு எந்த லாக்கர்ல அந்த கோடு இருக்குன்றத அவனுக்கு புரிஞ்சிருச்சு. அவன் ஈஸியா கண்டுபிடிச்சிடறான். Find out how many times each locker is toggled. இப்போ ஒவ்வொரு லாக்கருமே வந்து எத்தனை தடவை வந்து ஓபன் பண்றாங்க, க்ளோஸ் பண்றாங்க, அது நம்மள ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பையனுக்கு வந்து எப்படி அந்த ஆன்சர் ஈஸியா கண்டுபிடிக்க தெரிஞ்சது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்க நம்ம பர்சன் எழுதிக்கலாம். பர்சன் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ இது வந்து லாக்கர், இந்த லைனு. இது வந்து பர்சனோட நம்பர், அவங்க எந்தெந்த லாக்கர் அசைன் பண்ணணும் அந்த நம்பர். இப்போ நம்பர் 1 பர்சன் நம்பர் 1க்கு என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் 1 லாக்கர் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து லாக்கர் க்ளோஸ் தான் இருக்கும், திறந்தே வச்சிருக்க மாட்டாங்க, க்ளோஸ் இருக்கும். அப்போ இந்த நம்பர் எந்த பர்சன் என்ன பண்ணுவாருன்னா அந்த லாக்கர் எல்லாம் வந்து ஓபன் பண்ணுவாரு. ஸோ நான் ஓன்னு போட்டுக்கிறேன், ஓ ஃபார் ஓபன். எல்லா லாக்கரையும் வந்து திறக்கணும். மொத்தம் அவங்க என்ன பண்ணுவாங்க, 100 லாக்கரையும் வந்து ஓபன் பண்ணுவாங்க. ஏன்னா இட் ஹேஸ் டு டச் ஆல் தி லாக்கர்ஸ். நான் இங்கே 10 வரைக்கும் தான் எழுதியிருக்கேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. இப்போ செகண்ட் பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கிப் கவுண்டிங் பண்ணுவோம் இல்லையா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 2 அவங்க அந்த லாக்கரை வந்து போய் ஓப்பன் ஆர் க்ளோஸ் ரெண்டு ஏதாவது பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 வந்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. செகண்ட் நம்பர் என்ன பண்ணுவாங்க, செகண்ட் லாக்கர் இங்கே ஓப்பன்ல இருக்கு இல்லையா, அப்போ இவங்க வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் 4th லாக்கரை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் 6th, 8th, அப்புறம் 10th லாக்கரை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா எல்லாமே இங்கே ஓப்பன்ல இருக்கு. இப்போ தேர்ட் பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க 3 ஸ்கிப் கவுண்டிங் பண்ணுவாங்க. இப்போ 3 பார்த்தீங்கன்னா ஓப்பனா இருக்கா, இவங்க வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. இங்க க்ளோஸ் பண்ணுவாங்க 3, அப்புறம் 6, அப்புறம் 9. ஸோ நான் இங்கே இப்படி எழுதிக்கிறேன் புரியறதுக்காக. ஸோ 6 வந்து இங்கே, அதே மாதிரி 9 இங்கே. இப்போ ஃபோர்த் பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா 4 ஸ்கிப் கவுண்டிங் பண்ணுவாங்க. அப்போ நெக்ஸ்ட் 4னா இங்கே இருக்கு இல்லையா, அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கே ஆல்ரெடி க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, ஓப்பன் பண்ணுவாங்க. 4th, 8th, அப்புறம் 12th இருக்கு, இங்கே நம்ம எழுதல. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு, ஓப்பன் பண்ணிட்டாங்க. இங்கே வந்து க்ளோஸு ஓப்பன் பண்ணிட்டாங்க 4th பர்சன். இப்போ 5th என்ன பண்ணுவாங்க, 5 அவங்க போகணும் இல்லையா, 5 நம்பர்ஸ் அவங்க போகணும். ஸோ 5th இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, க்ளோஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் 10th என்ன இருக்கு, கடைசியில் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, 5th பர்சன் போயிட்டு ஓப்பன் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி 6th பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா 6 போகணும் இல்லையா, இங்கே பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து இங்கே வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஓகேங்களா, நான் சி போட்டுட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன், க்ளோஸ், ஓப்பன், நெக்ஸ்ட் என்ன வரும், க்ளோஸ்னு வரும். ஏன்னா ஆப்போசிட் ஆக்ஷன் தான் பண்ணணும். ஓப்பன்னா க்ளோஸ் பண்ணணும், க்ளோஸும் ஓப்பன் பண்ணணும், அதுதான் கான்செப்ட். இப்போ அதே மாதிரி 7th பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா 7 அவங்க கவுண்ட் பண்ணுவாங்க இல்லையா. 7th பர்சன் பார்த்தீங்கன்னா he will close it, ஏன்னா இங்கே ஓப்பன்ல இருக்கு. அப்போ he will close the locker. 8th பர்சன் என்ன பண்ணுவாங்க, நெக்ஸ்ட்
8 வந்து பாத்தீங்கன்னா இங்க ஓபன்ல இருக்கு. அப்போ he will close it. 9th என்ன பண்ணுவாங்க? நெக்ஸ்ட் 9th வந்து ஓபன் பண்ணுவாங்க. 10th பாத்தீங்கன்னா இங்க கடைசில வந்து ஓபன்ல இருக்கு. அப்போ he will close the locker. இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தர் வந்து அவங்க டர்ன் பண்ணுவாங்க. If a locker is toggled an odd number of times, it will be open. Otherwise, it will be closed. The number of times the locker is toggled is the same as the number of factors of the locker number. For example, for locker number 6, person 1 opens it, person 2 closes it, person 3 opens it and person 6 closes it. இப்போ என்ன க்ளூ பாத்தீங்கன்னா ஒரு லாக்கர் நம்பரோட ஃபேக்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஆட் நம்பரா இருந்தது அப்படின்னா அந்த லாக்கர் வந்து ஓபன்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஃபேக்டர்ஸ் என்னது? ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். அந்த நம்பர் வந்து எந்த டேபிள்ஸ்ல வருதோ அதெல்லாம் வந்து அதோட ஃபேக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 6 கொடுத்திருக்காங்க பாருங்க. 6 வந்து நமக்கு 1 6 ஆர் வரும். அதாவது 1 டேபிள்ஸ்லயே வரும், 6 டேபிள்ஸ்லயே வரும். 2 டேபிள்ஸ்லயே வரும், 3 டேபிள்ஸ்லயே வரும். அப்ப இதோட ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்கு? 4 இருக்கு. அப்போ இது வந்து ஈவன் நம்பர்ல இருக்கு. இந்த ஃபேக்டர்ஸ் கவுண்டிங் பாத்தீங்கன்னா ஈவன் நம்பரா இருக்கா? அப்போ இந்த நம்பர் பாத்தீங்கன்னா க்ளோஸ்டா இருக்கு, ஓபனா இருக்காது. இப்ப பாத்தீங்கன்னா 6 நம்ம பாத்தீங்கன்னா கடைசில வந்து க்ளோஸ்டா இருக்கு. இது வச்சு தான் அந்த பையன் கண்டுபிடிச்சிருக்கான் எந்த லாக்கர்ல அந்த கோட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. The number 1 2 3 and 6 are factors of 6 if the number of factors is even. The locker will be toggled by even number of people. இப்ப நான் சொன்னதை இங்க சொல்லிருக்காங்க. Note that each factor of a number has a partner factor so that the product of the pair of factor yields a given number here. 1 and 6 form a pair of partner factor of 6. 2 and 3 form another pair. Does every number have an even number of factors? இப்போ நம்ம பார்த்த எல்லா நம்பர்ஸ்க்கும் வந்து ஈவன் ஃபேக்டர்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா 1 இருக்கு. So 1 பார்த்தனா 1 into 1 1. அப்ப இதுல வந்து ஒரே ஒரு ஃபேக்டர் தான் இருக்கு. அப்ப இதோட ஃபேக்டர் வந்து ஆட். ஈவன் கிடையாது. நெக்ஸ்ட் 4 பாத்தீங்கன்னா அது 1 டேபிள்ஸ்லயே வரும், 4 டேபிள்ஸ்லயே வரும், 2 டேபிள்ஸ்லயே வரும். So இங்க பாத்தீங்கன்னா 2 வந்து 2 டைம்ஸ் இருக்கு. நம்ம வந்து 2 times 2 எடுக்க கூடாது. We can say only 2. அப்ப பாத்தீங்கன்னா 1 2 and 4. இது வந்து ஆட் நம்பர். 4 ஓட ஃபேக்டர் வந்து ஆட். 3 நம்பர்ல இருக்கு. இங்க 2 ரிப்பீட் ஆகுது. ஆனா நம்ம 2 times 2 எடுக்க கூடாது. 1 டைம் தான் எடுத்துக்கணும். அதான் கண்டிஷன். இது 9 பாத்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்ல இருக்கு, 9 டேபிள்ஸ்ல இருக்கு, 3 டேபிள்ஸ்ல இருக்கு, 3 டேபிள்ஸ்ல இருக்கு. 3 வந்து ரிப்பீட் ஆகுது. So 3 3s are 9. நம்ம வந்து 3 வந்து 1 டைம் தான் we have to consider. பாத்தீங்கன்னா 3 ஃபேக்டர்ஸ் இருக்கு. அப்போ இதுவும் வந்து ஆட் நம்பர். இப்போ இந்த நம்பர்ல இருக்கிற லாக்கர் எல்லாம் வந்து ஓபன்ல இருக்கும். இது 1 4 9 இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ 1 பாத்தீங்கன்னா இங்க ஓபன்ல இருக்கா? 4 பாத்தீங்கன்னா இங்க ஓபன்ல இருக்கு. அதே மாதிரி 9 பாத்தீங்கன்னா இங்க ஓபன்ல இருக்கு. சோ இதெல்லாமே வந்து இதோட ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து ஆட் நம்பர் இருக்கு. நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆர் ஆட். அதனால தான் இதெல்லாமே வந்து ஓபன்ல இருக்கு. We see in some cases like 2 into 2 that the numbers in the pair are the same. Can you use this insight to find more numbers with an odd number of factors? For instance, இப்போ இங்க க்ளூ கொடுத்திருக்காங்களே எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்கு, ஆடா ஈவனா கொடுத்திருக்காங்க. சோ இத பேஸ் பண்ணி சில நம்பர்ஸ்க்கான ஃபேக்டர்ஸ் நம்ம எடுக்க முடியுமா, அதாவது ஆடா ஈவனா கண்டுபிடிக்க முடியுமா கேட்டிருக்காங்க. அவங்களே வந்து இத எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்கன்னா, for instance 36 has a factor pair 6 into 6 where both numbers are 6. Does this number have an odd number of factors? If every factor of 36 other than 6 has different factor as its partner, then we can be sure that 36 has an odd number of factors. Check if this is true. இப்போ 36 பாத்தீங்கன்னா நமக்கு 6 into 6 வருது. இந்த 6 வந்து we cannot take it 2 times. So we have to take only 1 6 out of it. அதுக்கப்புறம் 6 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 4 tablesல இருக்கு and 2 tablesல வரும். நம்ம வேணா இங்க எழுதிக்கலாம். இப்போ 36 ஓட ஃபேக்டர் என்ன இருக்கு? 6 இருக்கு. 6 into 6. அதுக்கப்புறம் 4 into 9. திருப்பி நமக்கு 2 into 18. 3 into 12. இதெல்லாம் ஃபேக்டர்ஸ் இல்லையா? இப்போ இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஈவனா இருக்கு. 6 இருக்கு, இங்க 4 into 9 எல்லாமே வந்து 2 2 பேரிங் இருக்கு. பட் நம்ம இந்த 6 நம்ம என்ன பண்ணோம்? 2 6 இருக்குல்ல, we have to take only 1 6. அப்போ இங்க 2 4 6 இருக்கு பிளஸ் இந்த 6 ஒரே ஒரு 6. அப்போ இது வந்து 7 ஃபேக்டர்ஸ் இருக்கு. 36 ஓட ஃபேக்டர் வந்து ஆட் நம்பரா இருக்கு. அப்போ 36ல இருக்கிற லாக்கர் வந்து ஓபன்ல தான் இருக்கும். ஈவன் நம்பரா தான் க்ளோஸ் இருக்கும். இந்த மாதிரி தான் நீங்க இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். Hence all the following numbers have an odd number of factors. 1 into 1, 2 into 2, 3 into 3, 4 into 4. பாத்தீங்கன்னா நமக்கு 1க்கும் வந்து odd number தான் இருக்கு, 2க்கும் வந்து odd number factor தான் இருக்கு. 3 3s are 9.
ஸோ 2 2s are 4 நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இங்கே. 3 3s are 9 அதுவும் ஆட்ல தான் இருக்கு. அண்ட் 4 into 4 16 இருக்கு. இப்போ 60 ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கு? 4 into 4, 2 into 8, அப்புறம் 1 into 16. வேற எதுல வரும்? அவ்வளவுதான். இப்போ பார்த்தீங்கன்னா இது 2 நம்பர்ஸ் இருக்கு, வேற வேற நம்பர் இருக்கு பாருங்க. இங்க 2 நம்பர்ஸ் இருக்கு, டிஃபரெண்ட் நம்பர்ஸ். 2 plus 2 4 வந்துருச்சு. இங்க வந்து 2 times 4 இருக்கு. அப்போ நம்ம have to take only 1 4. அப்போ 4 plus 1 5. 16 பாத்தீங்கன்னா 5 odd numbers factors இருக்கு. A number that can be expressed as the product of a number with itself is called a square number. இப்போ ஸ்கொயர் நம்பர் என்ன? ஒரு நம்பர் நம்ம எடுத்துக்கிறோம், அதே நம்பரால we are multiplying the number forms a square number. அதே நம்பர்ல we are multiplying. அப்போ அந்த நம்பர் வந்து twice 2 times நம்ம யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணும்போது we get a square number. So we can say either square or square number. The only numbers that have an odd number of factors are the squares. இப்போ எல்லா ஸ்கொயர் நம்பர்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா அதோட ஃபேக்டர்ஸ் வந்து ஆட் நம்பரா தான் இருக்கும். இப்போ நமக்கு 2 ஓட ஸ்கொயர் என்ன 4 3 ஓட ஸ்கொயர் என்ன வருது 9, 4 ஓட ஸ்கொயர் பாத்தீங்கன்னா 16, 5 ஓட ஸ்கொயர் வந்து 25. இப்போ இதோட ஃபேக்டர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இங்க 1 வந்து ஆல்ரெடி வந்து 1 தான். ஓகே, ஆட் நம்பர்ல இருக்கு ஃபேக்டர்ஸ். இப்போ 2 2s are 4 இல்லையா? இங்கேயும் பாத்தீங்கன்னா நமக்கு 2 ரிப்பீட் ஆயிருக்கு. பட் we cannot take 2 times. We can take 2 வந்து 1 time. அப்போ இதுவும் வந்து ஆட் நம்பரா தான் இருக்கு ஃபேக்டர். இப்போ 3 3s are 9 and one more என்ன பண்ணலாம்? 9 into 1 also 9. இப்போ பாத்தீங்கன்னா இங்க 2 இருக்கு, டிஃபரெண்ட் நம்பர்ஸ் இருக்கு. இங்க 2 plus இது இந்த 3 வந்து 1 time. அப்போ 2 plus 3, 2 plus 1 3. இதுவும் வந்து ஆட் நம்பர் தான் இருக்கு ஃபேக்டர்ஸ். இப்போ 4 4s are 16. 16 ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்கு பாத்தீங்கன்னா 2 into 8, அதுக்கப்புறம் 16 into 1 வந்து 16 வரும். வேற எதுல இருக்கும் 16 பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். அப்போ இங்க 2 numbers, இங்க 2 numbers, 4 numbers இருக்கு. இங்க வந்து 4 ரிப்பீட் ஆயிருக்கு. we can consider only 1 4. அப்போ 5 ஃபேக்டர் பாத்தீங்கன்னா 5, it is a odd number. அதே மாதிரி 5 க்கு அதே மாதிரி 25, 5 by 25, we have to take only one number. And one more time பாத்தீங்கன்னா 25 into 1 நமக்கு 25 கிடைக்கும். அப்போ இது 2, இது 1, நமக்கு 3 factors கிடைச்சிருக்கு. இதுவும் வந்து odd number தான். Therefore, every locker whose number is square will remain open. அப்போ எந்தெந்த லாக்கர் பாத்தீங்கன்னா ஸ்கொயர் வேல்யூ வருதோ அது எல்லாமே வந்து ஓப்பன்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஸ்கொயர் வேல்யூ என்ன கணக்கு பார்த்தோம்? 1 வந்து ஸ்கொயர் வேல்யூ. இப்போ 1 வந்து ஓப்பன்ல இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்கொயர் பார்த்தா 2 2s are 4, 3 3s are 9, 4 4s are 16, 25, 6 6 are 36, 7 7s are 49, 8 8s are 64, 9 9s are 81, 10 10s are 100. அப்போ இந்த நம்பர்ஸ்ல இருக்கிற எல்லா லாக்கர்ஸும் வந்து ஓப்பன்ல இருக்கும். ஏன்னா இது எல்லாமே வந்து ஸ்கொயர் நம்பர். அப்போ ஸ்கொயர் நம்பர்னா கண்டிப்பா அதோட ஃபேக்டர்ஸ் வந்து ஆட்ல இருக்கும். ஆட்ல இருந்தா அந்த லாக்கர் வந்து ஓப்பன்ல இருக்கும். Write the locker numbers that remain open. Khoshnam immediately collects word clues from these 10 lockers and reads the passcode consists of the first 5 locker numbers that were touched exactly twice. Which are these 5 lockers? இப்போ என்ன பண்றாங்கன்னா கோஷ்ணம் வந்து இந்த க்ளூ வச்சு என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் 5 லாக்கர்ஸ் வந்து அவன் கண்டுபிடிச்சிடறான். அதாவது அந்த லாக்கர் வந்து 2 டைம்ஸ் தான் டச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்டுபிடிச்சிடறான். இப்போ இந்த லாக்கர்ஸ் எல்லாமே ஓப்பன்ல இருக்கும். The passcode on the first 5 locker numbers that were touched exactly twice. அப்போ இந்த லாக்கர்ல இருக்கிற அந்த கோட் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் 5 லாக்கர்ஸோட கோட் அவன் கண்டுபிடிச்சிடறான். ஏன்னா அது வந்து 2 டைம்ஸ் தான் அவங்க டச் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, இல்ல க்ளோஸ் பண்ணிருப்பாங்க, ஓபன் பண்ணிருப்பாங்க. அது அவன் கண்டுபிடிச்சிட்டான். Which are these 5 lockers? எப்படி அவன் 5 lockers கண்டுபிடிச்சான்? The lockers that are toggled twice are the prime numbers, since each prime number has 1 and the number itself as factors. So the code is 2 3 5 7 11. இப்போ எந்த லாக்கர்ஸ் வந்து 2 டைம்ஸ் வந்து டச் பண்ணிருக்காங்களோ அது எல்லாமே வந்து prime number அப்படின்னு சொல்றோம். So prime number நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? What are prime numbers? ஒரு நம்பருக்கு வந்து 2 factors இருந்ததுன்னா அது வந்து prime numbers அப்படின்னு சொல்லுவோம். So அந்த first 5 numbers என்னது? 2 3 5 7 and 11. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதோட ஃபேக்டர் வந்து 2 1s are 2, எந்த ஃபேக்டரும் இருக்காது. இது பாத்தீங்கன்னா 3 1s are 3. அதாவது சேம் நம்பர் பிளஸ் 1 இருந்ததுன்னா அது prime number சொல்லுவோம். ஃபேக்டர் வந்து சேம் நம்பர் and 1 இருந்தா we call it as prime number. அதே மாதிரி 5 பாத்தீங்கன்னா 5 into 1, 7 வந்து 7 into 1,
11 பார்த்தீங்கன்னா 11 into 1 எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அதே நம்பர் ஃபேக்டரா இருக்கும் பிளஸ் வந்து 1 இருக்கும். அப்போ அந்த நம்பர் எல்லாமே வந்து பிரைம் நம்பர் சொல்லுவோம். ஸோ இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் 5 நம்பர்ஸ் அவன் கண்டுபிடிச்சிருக்கான்.